வணக்கம், நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி திங்கட்கிழமை 11/8/2025. வாங்க செய்திக்குள்ளார போகலாம். அதிமுக தொண்டர்களுக்கு அதிமுக தலைவர்களுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பேசக்கூடாது. திருமாவளவன் அவர்கள் திடீர் கட்டுப்பாடு. சென்னை ஆகஸ்ட் 11 ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை ஏற்றுவதும் இன்று நடைபெறும். அதாவது ஏற்றுவதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக தலைவர்களுக்கு எதிராக பேசக்கூடாது என கட்சியினருக்கு திருமாவளவன் அவர்கள் திடீர் கட்டுப்பாடு விதித்துள்ளார். இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகளின் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்கள் நேற்று வீடியோவில் பேசிட்டு இருப்பதாவது: ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி சென்னைக்குள்ளிட்ட 4 மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. மற்ற மாவட்ட தலைவர்களை திட்டமிட்டவாறு இன்று திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இன்று நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் மேடைகளில் பேசக்கூடிய நபர்கள் திருச்சியில் நடந்த மதசார்பின்மை காப்போம் பேரில் நிறைவேற்றப்பட தீர்மானம் குறித்து மட்டுமே விலக்கி பேச வேண்டும். நடப்பு அரசியல் குறித்து பேசுகிறோம் என்ற பெயரில் நம்முடைய கருப்பொருளை மீறி வேறு எதுவும் பேசக்கூடாது. எம்ஜிஆர் ஐயா அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள் நாம் அவமதிக்கும் வகையில் பேசிவிட்டேன் என்று கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறோம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அதிமுகவின் முன்னணி தலைவர்களுக்கு பதில் சொல்கிறோம் என்று எதையும் பேசக்கூடாது. என் மீதான விமர்சனத்திற்கு விளக்கம் தர நான் தயாராக இருக்கிறேன். எனவே கட்சியின் யாருமே அது குறித்து பேச வேண்டாம் என்ற எந்த தலைவரையும் அவமதிக்கும் நோக்கம் நமக்கு கிடையாது. கருணாநிதி அவர்கள் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசும்போது தமிழ்நாட்டு அரசியல் கருணாநிதி அவர்கள் எதிர்ப்பு என்பது மைய அரசியலாக சுழன்று வருகிறது. ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்து கொண்டு பெரியார் கருத்துக்களை அவர் பேசினார். எம்ஜிஆர் அவர்கள், ஐயா அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள் யாரும் விமர்சிப்பது கிடையாது என்று கூறினேன். திராவிட எதிர்ப்பு என்றாலே அது கருணாநிதி அவர்கள் எதிர்ப்பு மட்டுமே விளக்கினேன். என்னுடைய அரசியலும் கருணாநிதி அவர்கள் எதிர்த்து நான் இருந்தும் இன்று திமுக கூட்டத்தில் கூறினேன். ஆனால் நான் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவமதிக்கும் நோக்கில் பேசிவிட்டதாக கட்டமைப்பு பார்க்கிறார்கள். எனவே அவர்கள் எது வேண்டுமானால் பேசிவிட்டு போகட்டும். விடுதலை சிறுத்தை கட்சியின் ஆர்ப்பாட்டத்தில் இது குறித்து பேச வேண்டாம். மேலும் தமிழ்நாடு அரசு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும். தேசிய அளவில் மத்திய அரசு இந்த சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கிறார் என்று இவ்வாறு அவர் கூறினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா.